இன்னொன்னு திவ்யா. சரி, சபரிய சொல்ற நீ, திவ்யா திவ்யா என்ன பண்ணிடுச்சுன்னு திவ்யாவை அதாவது ஒரு மாதிரி அந்த வின்னிங் போல்ல 3 பேர் ஏன்னா 3 பேரும் 2 பேரும் சொன்னிச்சான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒன்னு சபரி, சாரி ஒன்னு அரோரா, சாரி ஒன்னு சாண்ட்ரா, ஒன்னு சபரி சொன்னிச்சு. சோ வியனாவோட பாயிண்ட்ல வினோத், அரோரா, திவ்யா இவங்க 3 பேர் இருக்கலாம். அதுல அரோரா திவ்யா இருக்குமோன்னு இல்ல வினோத் திவ்யா இருக்குமோன்றதுதான் வியனா பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குமோன்னு எனக்கு டவுட். சோ அவங்க பார்த்த மீம் பேஜ்ல அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டார்கெட்டும் இவங்க மேலதான் இருந்திருக்கு, இந்த 3 பேரை மேல இல்ல. அதனால ஏன்னா விக்ரம இப்ப அந்த இந்த சாய்ஸ்ல கூட விக்ரம் மேல இருக்கிற வன்மத்துக்கு சபரியையும் சாண்ட்ராவையும் இருக்க ரிசர்வ் இல்லைன்னு சொன்னவ விக்ரம சொல்லல. விக்ரம் அப்போ கேம் ஆடினான்னு விக்ரம ஒத்துக்கிறான் ஒரு ஆங்கிள். சோ விக்ரம் இருக்கலாம், திவ்யா இருக்கலாம், அரோரா இருக்கலாம். ஆனா இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுல வினோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, ஓகே சோ நரேட்டிவ்ல என்னன்னா நீ ஒண்ணுமே பண்ணல, நீ ஒண்ணுமே இல்ல, நீ சும்மாவே உட்கார்ந்து எப்படி இருந்த அப்படின்றத மீண்டும் மீண்டும் ஹிட் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி இந்த பக்கம் சாண்ட்ரா ஐயோ ஒரு 2 செகண்ட்ல சொல்லிட்டு போறத நல்லா நின்று 5 நிமிஷம் சாண்ட்ராவை கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டு ஆசை தீர அப்பா இன்னைக்கு நைட் நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி வீணா போறா. சரி, சாண்ட்ரா ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பாத்திரம் தானே தொலைச்சோமா, அதுக்கே இந்த பொண்ணு நம்மள இந்த வீடு வெளுக்குது, வெளியே பார்த்துட்டு வந்ததை பத்தி யோசிச்சிருக்க. அதான் சொல்றேனே, அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா ஒண்ணு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான ஃபைன் டியூன் பண்ணி இப்ப பேசக்கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால அது அது ஒரு மாதிரி. இப்போ எனக்கு என்னன்னாடா, போன சீசன்ல இந்த ரீஎன்ட்ரி அப்படின்றது ஒரு ஆடலும் பாடலும்னு வச்சுட்டாங்க, சரியா? அதே சமயத்துல இவங்களை நாங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அட்டாக்கே ஒர்க் அவுட் ஆகல. ஆடலும் பாடலும் ஃபன்னு எமோஷனல் பாண்டிங்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டை போட்டு வெளில போன தர்ஷிகா உள்ள வந்தோன்னா அப்போ ஒரு பாண்டிங், அப்படி எல்லாமே ஒரு ட்விஸ்ட் எல்லாம் அந்த வன்மமா அந்த முதல் நாள் தான் தாக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா எமோஷனல் பாண்டிங்ல அது அல்டிமேட்டா வேற மாதிரி போயிடுச்சு. இங்க எப்படி தெரியுமா, ஒரு நாள் வினோத் அதாவது கான்வர்சேஷன் பார்த்தனா ஏன்னா நாங்க இந்த போய் அடுத்த கட்டே பார்த்தனா நான் ஆக்சுவலா லைவ்லயே கொஞ்சம் பார்த்தேன். அதாவது இந்த கிளாமரா வினோத் அவன் பாரு, அவன் எவ்வளவு நம்பிட்டான் பாரு. கிளாமரா இப்படி வர்றத மக்கள் ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்கன்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்காகவே அருணாக என்னோட இருக்கிறத ஒரு ஃபேஷன் பரேட் மாதிரி வச்சுட்டு நடந்துகிட்டு இருக்கான். அத வழக்கம் போல அதை சார்ந்து ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவன் சொன்னா பாரு, இப்ப அவர் கொஞ்சம் மெச்சூர்டா ஃபைன் டியூன் ஆகி கோவத்தெல்லாம் குறைச்சிக்கோங்கன்னு சொன்னதுல ஃபார்ம் ஆயிட்டலாம். உங்களை மாதிரி உருவ கேலி பண்றதை விட நான் கொஞ்சம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லாவே இருக்கு. அதை விடடா அவன் நீ லைவ்ல பாத்தியான்னு தெரியல, நல்லா குளிச்சு கிழிச்சு திவாகர் சும்மா ஃப்ரெஷ்ஷா போட்டு பான்ஸ் பவுடர் மூஞ்சில பப்புன்னு நல்லா பஃப் வச்சு அடிச்சு எல்லா கேமரா முன்னாடி தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவன் சொன்னது என்னால தாங்கிக்கவே முடியாத மொமெண்ட். என் ரசிகர்கள் தமிழ்நாட்டுல, மலேசியால, கனடால, சிங்கப்பூர்ல, ஆஸ்திரேலியால நாடுகளா அடுக்கி உலகம் முழுவதும் என்னை ரசித்துக் கொண்டிருக்கும் மக்கள் சபரிக்கு ஓட்டு போடுங்க, சபரிக்கு ஓட்டு போடுங்கன்னு இருந்த ஓட்டும் போகுது. நீ வேணா பங்கு இப்படி பண்ணிடாத பங்குன்னு சபரி அங்கிருந்து பதறி இருப்பான். ஐயோ எப்படியாவது ஏதாவது பண்ணிட்டு வரலாம்னா இவன் நம்மள வரவிட மாட்டான் போல இருக்கேன்னு. ஆனா மனசார அந்த மனுஷன் கேட்டான் சபரிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. அவரோட கேம்பெயினை எம் ஃபேன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம், என்ன ரசிக்கிற எம் ஃபேன்ஸ் சபரிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற அந்த ஒரு வாக்கெடுப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வினோத்த அவருடைய பாணியில வினோத்த ஒரு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு, வினோத்தும் எப்பவுமே திவாகர் வந்தோடனே வினோத்தோடைய மீட்டர் கொஞ்சம் டியூன் ஆயிருக்கும். இன்னைக்கு வினோத்தோடைய வன்மத்தை கொஞ்சம் அப்படி அப்படி லைட்டா ஃபைன் டியூன் பண்ணி வினோத்தோடைய வன்மம் கொஞ்சம் கம்மி. ஆனா எது வன்மமா உள்ள பயங்கரமா போயிட்டு இருக்குன்னா, அரோரா உள்ளுக்குள்ள வினோத்தோடைய கான்பிடன்ஸை பிரேக் பண்றதுக்கு ரொம்ப பொலைட்டா மேனிப்புலேட் பண்ணி ஒரு கேமும், விக்ரம் எப்படின்னா திவ்யா ஒண்ணு பேசிட்டு போவான், அவன் போனோட திவ்யாவுக்கும் சேர்த்தா கவுண்டர் கொடுப்பான். வினோத் இவ்வளவு சொல்றா, இவ்வளவு அப்படிதான் அப்படி திவ்யா பேசிட்டு போனோட. அதனால இந்த திவ்யா இந்த அரோரா இவங்க திவ்யா என்ன கேம் விளையாடுறா தெரியுமா? ஆக்சுவலா திவ்யாவுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு சாண்ட்ரா பண்ணதுதான் தப்பு போல் இருக்கு,
ஏன்னா அதனுடைய பாயிண்டோடைய அடித்தளத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீ நல்லா பாரு, சாண்ட்ராவை யாரு கரிச்சு கொட்டி ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்டக்க போய் இவ சாண்ட்ராவை பத்தி பேச மாட்டா, ஆனா அவங்கள பேச அவங்கள விட்டு சாண்ட்ராவை ரசிச்சு பத்தி நிறைய பேச விடுறான், ஆமா நிறைய அவங்க பேச பேச விடுறான். விட்டு ரசிக்கிறாங்க. பேச விட்டு ரசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த அத பதிவு எக்ஸ்போஸ் ஆகணும்ன்றதுக்காக அந்த பதிவுக்காக அவ அதை நல்லாவே பண்றான். ஆக்சுவலா வந்து சாண்ட்ராக்காக யார் பேசுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் திவ்யா அது தடுக்கல. அத எனக்கும் தான் ஒரு ஒப்பீனியன் இருந்தது யார் பண்ணா அப்படின்னு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, இது ரெண்டு விதமா பாக்குறேன். அதாவது ஒட்டுமொத்தமா இப்ப வர்றவங்க எல்லாம் சாண்ட்ராவை இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்ப டெஃபினட்டா வெளியில வந்து நமக்கு டாப் 6ல இருந்து டாப் 6க்கே இந்த கிளி கிளிக்கிறாங்க. 5 போனா நம்ம ஃபேமிலியை இன்னும் 2ஆ பிரிச்சிருவாங்க. அதனால இந்த பணம் 5 லட்சத்துல இருந்து 50,000 ரூபாய் ஏறினா கூட பெட்டியை மடக்கிடலாம், தூக்கிடலான்ற பிளானிங் இன்னைக்கு நைட்டுக்கு ஃபார்முக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாண்ட்ரா. வேற பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் டிவி கோல்டன் சப்ஸ்கிரிப்ஷனும் ஜியோ ஹாட் ஸ்டார் பிளாட்டினம் சப்ஸ்கிரிப்ஷனும் வச்சிருக்கிறதுனால நம்பர் 1 பொசிஷனுக்கு அரோராவை நம்பி உட்கார வச்சிருவாங்களோ, இல்ல ஏதாவது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு கார் கீரு மோர் கீரு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களோ. ஏன்னா இந்த பொண்ணுக்கு அடுத்தது குக் வித் கோமாளி கன்ஃபார்ம்டுன்னு தெரிஞ்சு போச்சு. சரியா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல எனக்கு இல்ல. அதாவது சார் பாதியில வந்த திவாகருக்கே அத்தனை ஷோல வாழ்க்கை தராங்க. இது இவங்களுக்கு எல்லாம் சொல்லவா வேணும்? அந்த அடிப்படை ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ இன்னொன்னு பிரவீனுக்கு வந்து வாட்டர்மெலன் சமகான்ல பார்க்கலாம்ல இந்த ஷோன்றதுனால. இப்ப ஆக்சுவலா சொல்லணும்னா வாலண்டரா வம்பிழுத்து வினோத் பண்ற அதை விட பிரவீன் வந்து ஹார்ஷா ரூடா திவாகரை ஒண்ணு டச் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. ஆனா அது அப்படி போட்டு அப்படி போயிடுறாப்ல, அதுக்கு மேல நிக்கல. இன்னைக்கு விக்ரமுடைய கான்பிடன்ஸ ஏத்துற மாதிரி ஒரு டைலாக் வேற. ஆனா மேட்டர் என்னன்னா அவனுக்கு வீணாவை பிடிக்காதனால இந்த மேட்டர்ல விக்ரம் அவன் ஏத்தி விடுறான். விக்ரம் எடுத்தோடனே கேமரா முன்னாடி ஒரு டாக் சொன்னால, நான் உங்களுக்காக சண்டை போட போறேன் அப்படி இப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கால. இப்போ விக்ரம தொடர்ந்து அடிக்கிறது ஒரு பக்கம்னா விக்ரம இந்த மாதிரி அடிச்சு இல்ல நீ டாப் 5ல டாப் 4க்குள்ள அப்படி இருக்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வின்னிங் கேண்டிடேட்டா கண்டுபிடிச்சு எக்ஸாக்ட்லி என்னன்னா சாண்ட்ரா இந்த வாரம் எவிக்ட் ஃபாலோடு பை கேஷ் பெட்டியை எடுத்துட்டு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. சாண்ட்ராவை கேஷ் பெட்டியை எடுக்க வைக்கிறதுக்காக வேலை பார்க்கறதுக்கே ஒரு டீம் நல்லாவே ஒர்க் பண்ணுது. அது பார்க்க அப்படிதான் தெரியுது. ஏன்னா எந்த ஆங்கிள்லயும் இந்த பணப்பெட்டியை வந்து வேற ஒரு ட்விஸ்ட் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு அரோராவை தவிர வேற யாரும் கிடையாது. இந்த ட்விஸ்டை கிரியேட் பண்ணோம்னா என்னால 100% சொல்ல முடியும், நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இந்த ஒரு வாரம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு 10 லட்சம் ரூபா ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு எனக்கு ஒரு 6-7 லட்சம் ரூபா காசா வருதுன்னா நான் இவ்வளவு நாள் இது பண்ணதுக்கும் எனக்கு ஒரு 7 லட்சம் ரூபா டிடிஎஃப் பாப்புலாரிட்டி இதுக்கப்புறம் கொலாபரேஷன் காது குத்து காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அது இதுன்னு அரோரா வந்து வேற மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் சந்தோஷப்படுத்துறதுக்காக வெளிப்படுவாங்க.